இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும்
அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 527வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்சொல் தொகுப்பில் இன்று தடைகளை தகர்த்தெறி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஒரு அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். எப்பொழுதும் செழுமையான கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் தமது வாழ்வியல் வழித்தடங்களிலும் அதை கடைபிடிப்பதில் ஒரு முன்னோடியாக விளங்கி வருபவர். அத்தோடு நில்லாமல் அதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதிலும் வல்லவராக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தடைகளை தகர்த்தெறி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. குட் மார்னிங் சார், எல்லாருக்கும் வணக்கம். நற்சொல் தடைகளை தகர்த்தெறி, அதான் இதோட டாபிக். இதோட நான் படித்த ஒரு புக் இருந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சோம்னா, அந்த புக்கோட பேர் கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அப்படியே நம்ம தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அன்னைக்கு கேட்டார். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சார் நான் அதை தேடி பார்த்தேன், வேற ஒருத்தர் யூடியூப்ல இருந்துட்டு இந்த புக்கை ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு வச்சிருக்க பேர் என்னன்னா, உங்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்றால் நல்லதுன்னு வச்சிருக்காரு. அதை அப்படியே டைரக்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஏன் இது மேட்ச் ஆகுதுன்னா, அந்த உங்களுக்கு யாரையுமே பிடிக்கலன்னா நல்லது அப்படின்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, உங்க ஆரோக்கிய பிரிட்டா சார் போட்ட மாதிரி தடைகளை தகர்த்தெறி. நமக்கு இருக்கிற பெரிய தடை என்னன்னா, எனக்கு யாரையாவது பிடிக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணாம போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு மொத்தமும் பேசியிருக்காங்க. அதனால தான் இந்த புக்குக்கு பேரே கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த புக்கை எழுதின ஆத்தர் பேர் 2 ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸ், இஷிரோ கிஷ்மி அண்ட் ஃபும்டேகே கோகா அப்படின்னு 2 பேர். ஸோ இந்த புக்கை அவங்க எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அட்லீரியன் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இன்னும் வேற 2 சைக்காலஜி இருக்கு. பட் இந்த சைக்காலஜி ரொம்ப பழைய சைக்காலஜி. இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த புக்கு எப்படி இருக்கும்னா சார், மற்ற புக்கு மாதிரி ஒரு கண்டென்ட்டாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்க மாட்டாங்க. யாராவது இந்த புக்கு ஏற்கனவே பார்த்துருந்தாலோ இல்லை கேள்விப்பட்டிருந்தாலோ தெரிஞ்சிருக்கும். இது என்டையர் புக்குமே ஒரு டைலாக்ஸாக இருக்கும். 2 பேருக்கு நடுவில் நடக்கிற உரையாடல் தான் இந்த புக்கு. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் இருந்துட்டு ஒரு யூத்து, லைஃப்பில் இருந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு யூத்து, நம்ம எல்லாரும் மாதிரியும். இன்னொருத்தர் இருந்துட்டு ஒரு பயங்கரமான பிலாசபர், ஸோ ஒரு கவுன்சிலர்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு டைலாக்கு. இந்த கவுன்சிலர் இருந்துட்டு எப்படி கவுன்சில் பண்ணுவார்னா அந்த யூத்தை, இந்த அட்லீரியன் சைக்காலஜின்ற இந்த சைக்காலஜி பேஸ் பண்ணி தான். ஸோ மொத்த புக்குமே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதிலிருந்து நான் எப்படி இது புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே இந்த புக்கு யூஸ் ஆகுது, எந்த மாதிரி இந்த சைக்காலஜி நமக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இது பேசிக்கலி ஒரு சைக்காலஜிஸ்ட் புக் தான்.
அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அதனால யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இத உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். இந்த புக்கு அ எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க முடிக்குது அப்படிங்கிறத விட, எத பத்தி பேசுதுன்னு பார்த்தோம்னா, என்டையர் புக்குமே பேசுறது ஒரே ஒரு விஷயம் தான். ஆ எப்படி சொல்றது? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னுவோம். அதாவது நமக்கு இருந்துட்டு மனிதர்களோட நம்ம இருந்துட்டு நம்ம கிரியேச்சரே நம்ம யார்கிட்டயுமே பேசாமலோ, ஆ இல்ல யாரோட ஒரு என்ன ஒரு டிபெண்டன்சி இல்லாமலோ வாழவே முடியாதுங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி போகும். ஏன்னா இதுலயே ஒரு இடத்துல அந்த யூத் கேட்பாரு. இல்ல அது எப்படி ச ச அ நான் அமைதியா இருக்கும்போது, தூங்கும்போதெல்லாம் நான் இருந்துட்டு நான் யாரையுமே நினைக்கிறதில்ல அப்படிங்கிற மாரிலாம் போகும். ஸோ அது நமக்கு எப்படி புரிய வைப்பார்ன்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு தனி தீவுல இருந்தா கூட, அந்த தீவு இருந்துட்டு பல 1000 மைல் தாண்டி இருந்தா கூட மக்களோட பட் அந்த இடத்துல நீங்க தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட, நீங்க யார பத்தியாவது நினைச்சிட்டு இருப்பீங்க. அ உங்களோட ஒய்ஃப பத்தியோ, இல்ல ஏதோ ஸ்பவுஸ் பத்தியோ, அப்பா பத்தியோ, அம்மா பத்தியோ, குழந்தைங்கள பத்தியோ, யார பத்தியாவது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மைண்ட் அளவுல நம்ம இருந்துட்டு அந்த ஆளுங்களோட கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷன், இந்த ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம். அப்படிங்கிற மாரி, அத மையப்படுத்தியே இந்த என்டையர் புக் எழுதியிருப்பாரு. ஸோ பேசிக்கலி அவங்க ஃபர்ஸ்ட்டு சொல்ல வர விஷயம், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒருத்தங்களால வாழவே முடியாது. இந்த காரணத்தினால தான் நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படிங்கிற மாரி போகும் இந்த புக்கு. சரி, ஓகே. ஒருத்தங்களால வாழவே முடியாது இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னனா, அது ஏன் அப்படின்ற மாரி கொஸ்டின் வரும். நம்ம லைஃப் மொத்தமாவே 3 விதமான டாஸ்க்ல பிரிச்சிருக்கும். யாருமே பிரிக்கல ஆக்சுவலி. பட் ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது கரெக்ட்ங்கிற மாரி தோணும். ஒண்ணு இருந்துட்டு ஃபேமிலி டாஸ்க். ஸோ நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தோம்னா, ஃபேமிலி இன்க்ளூடிங் அஸ். நம்மள எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம ஸ்பவுஸ், குழந்தைங்க, அப்பா, அம்மா இவங்கள எல்லாரும் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் இருக்கும். 2வது வொர்க் டாஸ்க். கண்டிப்பா. நம்ம ஃபேமிலிய பார்த்துக்கணும்னா, அதுக்கு ஒரு இன்கம் வரணும். அந்த இன்கம் எங்கேருந்து வருதுன்னா, வொர்க்குங்கிற ஒரு ஏரியால இருந்து வருது. ஸோ அந்த டாஸ்க்கு. அங்க நம்ம நெறைய மக்களோட ஈடுபடுற மாரி பேசுற மாரி இருக்கும். 3வது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டாஸ்க் ஆர் சோசியல் டாஸ்க் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஃபேமிலி, வொர்க் இல்லாம நம்ம வேற யாரோட இன்டராக்ட் பண்ணாலும், அது இந்த டாஸ்க்குக்குள்ள வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நிமிஷம் நம்ம கண்டிப்பா என்னோட மைண்ட்ல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு காலையில இருந்து. ஸோ அதுக்கு யாருன்னு காரணம் பார்த்தோம்னா, அது இருந்துட்டு ஒரு ஒரு பெர்சன் தான். என்னோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்களோட இன்னும் கூட பெட்டர் ஆவணும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கும். எந்த ஒரு இஷ்யூ யோசிச்சு பார்த்தாலும், எனக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா அது வேணா நான் நெறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த புக்க படிக்கும்போது கூட. எப்படி பார்த்தாலும் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லா ஒரு இஷ்யூமே ஏதாவது ஒரு பெர்சன் கிட்ட இருக்கிற என்னோட ரிலேஷன்ஷிப்னால தான் அந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அவர் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்றாருன்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டெப்த் அப்படிங்கிறாப்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த இஷ்யூ எப்படி ஆகும்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல, நீங்க ஒரு ஆளோட எவ்வளோ டிஸ்டன்ஸா இருக்கீங்க, எவ்வளோ டெப்த்தான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி. ஸோ பேசிக்கலி இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, அவர் அந்த யூத்துக்கு சொல்லுவாரு. ஸோ லெட்ஸ் சே இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுவாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க் பத்தி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால ஹேப்பியா இருக்க முடியும். அந்த மாரி இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க எல்லாருமே. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா நெறைய டைம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி வரும். இந்த இந்த புக் பூரா படிச்சா தான் புரியும். நான் சின்ன சின்ன டயலாக்லாம் நெறைய வரும். பட் அத நான் சிம்பிளா சொல்லணும்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது அதுதான் நல்லது. இல்லன்னா அதுதான் ஒரு கௌரவமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா இவரு அது ஆப்போசிட்ட மாத்தி சொல்லுவாரு. அப்போ யூத் கேட்பாப்ல. அப்ப எனக்கு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாமா? நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸே வேண்டாமா? அப்படின்னப்ப தான் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டெப்த் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. டிஸ்டன்ஸ் அண்ட் டெப்த்னா, நீ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளோ தூரத்துல வச்சிருக்க, எவ்வளோ ஆழமா வச்சிருக்க அப்படின்னுட்டு. மேபி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். நீங்க எல்லா நாளுமே அவர மீட் பண்ணலாம். டசன்ட் மீன் தட் அவர் உங்களோட குளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னுட்டு. மத்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. நீங்க அவர பார்த்து 10 வருஷம் கூட ஆயிருக்கும். பட் ஆனா, உங்களுக்கு இருந்துட்டு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா, அவர ஃபோன் பண்ணுவீங்களா இருக்கும். இல்லன்னா அவர மீட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இந்த ஃபீலிங் தான் டெப்த். ஸோ உங்களோட நட்பு இருந்துட்டு எவ்வளோ க்ளோஸா இருக்குன்றத விட, எவ்வளோ ஆழமா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்கன்றாரு. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஈஸியா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுங்கிறதுனால எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. இதையே அவர் இருந்துட்டு ஃபேமிலி, ஒர்க்கு இப்போ ஃபேமிலில ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்து
ரொம்ப ஆழமா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் கிளியரா சொல்லுவாரு. அதே மாரி ஒர்க்லயும் ஒரு மேனேஜரோட ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு, ஆழம் இல்லாம மேலோட்டமா இருந்தா என்னென்ன மாரி பாலிடிக்ஸ்லாம் நடக்கும். ஸோ, அதனால எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இந்த இந்த அனாலிசிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தூரமா இருக்கோம் நாம, எவ்வளோ ஆழமா இருக்கோம். பட் அவரு சொல்றது தூரம் இருந்துட்டு ஒரு மேட்டர் கிடையாது. எவ்வளோ ஆழமா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. இந்த டிஸ்டன்ஸ், இந்த டெப்த், இந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம வொர்க் டாஸ்க்ல ஏதாவது இந்த 3 டாஸ்க்ல நம்ம சரியா மெயின்டெயின் பண்ணலன்னா, என்ன நடக்கும்னா, 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு இருந்துட்டு எல்லாரையுமே நம்ம காம்படிஷனா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். பர்ட்டிகுலர்லி வொர்க்ல பார்த்தோம்னா, இது ரொம்ப அப்ளிகபிள் ஆகும். நம்ம யார பார்த்தாலும் நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த பர்ட்டிகுலர் கலீக் இருந்துட்டு, என்னோட எனக்கு இருந்துட்டு ஒரு துரோகம் பண்றதோ, இல்ல எனக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி என்ன கீழ இழுத்து விடுறதோ, என்னோட வேல அப்படிங்கிற மாரியே நம்ம எல்லாரையும் பார்ப்போம். ஆ இன்ஃபாக்ட் அதுக்கு அவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. நம்மள பத்தி யோசிக்கிற அளவுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க அவ்வளோ யோசிக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, அவரு ரொம்ப இதுவா சொல்றது ரொம்ப ஓப்பனா சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மலாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இருந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல, ஒரு சாதாரண ஒரு வேலை செய்ற, ஒரு சாதாரண ஒரு ஆளுங்கன்ற ஃபீலிங் இருக்கணும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இவங்க இருந்துட்டு என்ன இருந்துட்டு இப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம பயப்படுறதுனால தான், நம்ம எல்லாருமே ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டோட பார்க்குறோம். இதுக்கு காரணம் நம்ம ரிலேஷன்ஷிப் குளோஸா இருந்தா கூட டெப்த்தா இல்லாதது. ஸோ எய்தர் ஆழமா வச்சுக்கோங்க. இல்லன்னா அதுக்கு இவரு சொல்ற வழிய நான் பின்னாடி சொல்றேன். அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஒண்ணு இருந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் மோட்லயே பார்ப்போம்ன்ட்டு. ஸோ இந்த காம்படிட்டிவ் மோட்ல பார்க்கறதுனால, நம்மளால யாரையுமே ஃப்ரெண்டா பார்க்க முடியறதில்ல. இப்ப வேணா உங்களால கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியும். அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது தான் இது எல்லாமே. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒருத்தங்கள இருந்துட்டு ஒரு காம்படிட்டரா பார்த்துட்டோம்னா, அவங்கள இருந்துட்டு இவரு யூஸ் பண்ற வேர்டு காம்ரேட் அப்டின்னுவாரு. அதாவது ஃப்ரெண்ட். அவங்கள ஒரு ஃப்ரெண்டா பார்க்க முடியறதில்ல நம்மளால. பட் நம்ம வெளியில இருந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரிலாம் நடிக்க ஆரம்பிச்சுடுறோம் அப்டின்ட்டு. ஸோ எல்லாமே எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டெப்த் அந்த ரிலேஷன்ஷிப் சரியா மெயின்டெயின் பண்ணாதனால, எய்தர் நம்ம காம்படிஷனா பார்க்குறோம். இல்லன்னா அட்லீஸ்ட் நண்பனாவது பார்க்க முடியறதில்ல. நம்மளா நெனச்சுக்கிறோம், இவங்க நம்மள இருந்துட்டு கீழ தள்றதுக்கு இருக்காங்க அப்டின்ட்டு. பட் நம்ம அவ்ளோ பெரிய ஆளுங்க இல்லன்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணுன்ட்டு. ஓகே. நான் எப்படி ஒரு ஆள எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா பார்க்கறது? இது எப்படி பாசிபிள்? மேபி பிலாசபிக்கலா வேணா அது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு அடுத்து வரும். ஸோ, அதுக்கு இவரு சொல்ற இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ எல்லாமே 2 விதமா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு இருந்துட்டு ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ங்கிறாரு. இன்னொன்னது வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்ங்கிறாரு. இத பத்தியே ஒரு அ 20, 25 பக்கமா 20 பக்கமாவது பேசியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் அத ரொம்ப சுருக்கமா புரியிற மாரி சொல்லணும்னா, ஸோ ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருமே ஈக்குவலா பார்க்கறது. பட் எல்லா ஆளுங்களுமே டிஃபரெண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே வாழ்றது எங்கன்னா, ஒரு பிளேட் மேல. ஸோ எல்லாருமே அந்த பிளேட் மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் ஒரே இடத்துல இல்ல. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இடத்துல இருக்கிறோம். பட் நம்மளோட ஹைட்ட பார்த்தோம்னா எல்லாருமே ஈக்குவலா இருக்கிறோம். ஒரு பிளேட் மேல வாழ்ற மாரின்ற மாரி சொல்லுவாரு. வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்னன்னா, ஒரு லேடர் மேல வாழ்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இடத்துல இருப்போம். நமக்கு மேல 4 பேர் இருப்பாங்க. நமக்கு கீழ 4 பேர் இருப்பாங்க. இதுதான் வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் அப்டின்ட்டு. ஸோ உங்க லைஃப இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெ வெ சாரி ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ல வாழுங்க. வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றத அவாய்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. சரி. அ இப்ப வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்றது வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் தான். அகைன் நம்ம ஒரு சொந்தக்காரங்களாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு வொர்க் பண்ற இடத்துல ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு கம்பேரிசன் நம்மளையும் அறியாமலே நமக்கு இருக்கு. என்னன்னா, ஓகே நான் இந்த எக்ஸ விட நான் இருந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். ரொம்ப பெரிய இடத்துல இருக்கேன். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இருப்போம். இல்லன்னா இந்த ஒய்ய விட நான் கீழ இடத்துல இருக்கேன். ஸோ இந்த எனக்கு மேல இருக்க எக்ஸ் கிட்ட நான் ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவேன். எனக்கு கீழ இருக்க ஒய் கிட்ட நான் ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவேன். இது இன்னும் கிளீனா சொல்லணும்னா, என் பாஸ் கிட்ட நான் ரொம்ப எப்பயுமே மரியாதையா இருப்பேன். பணிவா இருக்கேன். பட் ஆனா, எனக்கு கீழ இருக்கவங்களோட நான் கொஞ்சம் என்னால கொஞ்சம் அதிகாரமா, கோவமா இருக்க முடியும். அப்படிங்கிற இந்த மைண்ட் செட். அ இது கரெக்ட் தானே! இதுதானே எல்லாருமே இப்படிதானே எல்லாருமே வாழ்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மேல இருக்கோம், கீழ இருக்கோம் அப்படிங்கிற இந்த ஃபீலிங் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப அவங்களால கரெக்ட்டா வச்சுக்க முடியுதுல்ல. ஓகே. இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு அவரு சொல்ற ஒரு கான்செப்ட் பேர் என்னன்னா, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லாரோட வொர்க்குமே இருந்துட்டு
பிரிக்க கத்துக்கோங்க. பெருசு, சின்னது அப்படின்னு கட்டத விட, இப்ப நான் இருக்கேன் என்னோட கம்பெனில ஒரு பொசிஷன்ல. எனக்கு மேல ஒரு 5 லெவல் மேல எம்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த எம்டிக்கும் ஒரு வேலை இருக்கு. எனக்கும் ஒரு வேலை இருக்கு. ஸோ எம்டியோட ஜாப் எம்டி பண்றாரு. என்னோட ஜாப் நான் பண்றேன். இந்த மைண்ட் செட் நமக்கு வந்தே ஆகணும். இதுதான் செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது நெறைய சினிமால அகைன் இது பிலாசபிங்கிறதுனால நெறைய இடத்துல நம்ம இத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மைண்ட் செட்ட நீங்க டெவலப் பண்ணா மட்டும் தான் அந்த ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்குள்ள போக முடியும். அந்த பிளேட்ல நீங்க இருந்துட்டு 5வது இடத்துல நடந்துட்டு இருப்பீங்க. 5 பேருக்கு முன்னாடி எம்டி முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு சமமா தான் இருக்காரு. பட் ஆனா ஒரு ஈக்குவலா இருக்காரு. ஆனா ஒரு டிஃபரண்டான இடத்துல இருக்காரு. அவ்வளதான். அப்படிங்கிற மாரி உங்க வியூவ சேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. இன்ஃபாக்ட் அந்த வியூ பத்தி கொஞ்சம் பின்னாடி பேசலாம்னு நெனச்சேன். ஏன்னா, சோ இப்போதைக்கு அந்த வியூங்கிற வேர்ட் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வியூ ஒரு ஆள நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த வியூவ இருந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணியே ஆவணும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இந்த நான் இப்ப சொன்ன ஒரு 2, 3 விஷயத்த உங்களால கனெக்ட் பண்றதுக்கு நான் பின்னாடி கொஞ்சம் பேசப் போறேன். இப்போதைக்கு இந்த வியூங்கிற வேர்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஓகே செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க். நான் இருந்துட்டு என்னோட ஜாப் இது, அவரோட ஜாப் இது, என் ஒய்ஃபோட ஜாப் இது அப்படிங்கிற மாரி நான் பிரிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க வீட்ல. நான் இருந்துட்டு ஒரு வொர்க்குக்கு போற ஒரு ஹஸ்பண்ட். ஸோ நான் இருந்துட்டு நான் தான் வீட்டுக்கு இருந்துட்டு பணம் சம்பாரிச்சு குடுக்குறேன். ஸோ ஒய்ஃப் இருந்துட்டு வீட்ல தானே இருக்காங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி நமக்கு இருந்துட்டு ஒய்ஃப் மேல என்ன சொல்றது? நம்ம ஏதோ கொஞ்சம் உயர்ந்தவங்களாவும், அவங்க கொஞ்சம் நம்மள விட கொஞ்சம் கீழ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். பட்டு உண்மைய சொல்ல போனோம்னா, அவங்க இருந்துட்டு எப்படி யோசிக்க சொல்றாருன்னா, இதே இதே எக்ஸாம்பிள் தான் அவரும் சொல்லியிருப்பாரு புக்ல. அவங்க இருந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒர்க்கே பண்ணலாம். உன் வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. நீ பணம் சம்பாரிச்சுட்டு வந்துட்ட. அந்த 2 நாளைக்கான வேஜஸ் நீ உனக்கு கையில இருக்கு. அத நீ ஒய்ஃப்க்கும் குடுத்துட்ட. பட் ஆனாலும் ஒய்ஃப் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்ல அப்படின்னா, அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. ஸோ அவங்களுக்குன்னு இருக்க டாஸ்க்கு ரெகுலரா நடந்துட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அந்த வேல்யூ குடுக்கறதில்ல. ஸோ அந்த அவங்க ரெகுலரா நடக்கிறாங்கன்றதுனால நம்ம இருந்துட்டு அத மறக்க வேண்டியதில்லன்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். நமக்கு கீழ இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டர் யார வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அவங்க மேல ஒரு மரியாதை வரும். அதே மாரி பாஸ் மேலயும் அந்த வியூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. இப்ப இருந்துட்டு நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்குமே என்னன்னா, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓகே. இந்த இன்டர்பர்சனல் இதுல என்ன கொஸ்டின்? அதாவது எக்ஸாக்ட்லி இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட கோல்ன்னு அவரு சொல்றது என்னன்னா, பீயிங் இன் கம்யூனிட்டி அப்படிங்கிறாரு. பீயிங் இன் கம்யூனிட்டின்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டின்னா அவரு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றாருன்னா, இப்ப நம்ம கம்யூனிட்டின்னா என்ன நெனச்சுட்டு இருப்போம் டக்குன்ட்டு. மேபி ஒரு ஃபேமிலி இல்லன்னா ஒரு ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு சொசைட்டி இந்த மாதிரி போகும். பட் இவர் சொல்ற கம்யூனிட்டி ரொம்ப டீப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்றது. பட் நம்ம மைண்டை இந்த இந்த ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போனோம்னா டெஃபினெட்லி இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். சாரி அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் இந்த புக் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்கலி இவர் எக்ஸ்பிளைன் பண்ற கம்யூனிட்டி என்னன்னா யூனிவர்ஸ், அப்புறம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் எல்லாமே ஒரு ஒரு பாஸ்ட்ல ஒரு கம்யூனிட்டி, ப்ரெசென்ட்ல ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இந்த 3 கம்யூனிட்டி மிச்சமே வச்சுப்போம். நம்ம ரொம்ப டீப்பா போகலன்னா. ஒண்ணு இருந்துட்டு ஃபேமிலிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, 2வது ஒர்க் பண்ற இடம், சொசைட்டி இந்த 3 கம்யூனிட்டியுமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட கோல் என்னன்னா, நான் இந்த கம்யூனிட்டில ஐ அம் பிலாங்கிங் அப்படிங்கிற எனக்கு இந்த ஃபீலிங் எனக்கு கிடைக்கணும். ஸோ இந்த ஃபீலிங் கிடைச்சா மட்டும் தான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. நம்ம இருந்துட்டு ஓகே ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மள மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நம்ம மைண்ட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அவனையெல்லாம் சேர்த்திட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் இப்படி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இந்த மாரிலாம் இந்த மைண்ட் செட் ஆகும் பார்த்தீங்களா? இதுதான் டிஸ்டர்பன்ஸ். இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். இது டெவலப் ஆயி தான் நம்மள இருந்துட்டு மத்த வேலைகள்லாம் செய்யாம விடுது. ஸோ அதனால இந்த கம்யூனிட்டில இருக்கிறதுன்றது தான் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட ஒரு கோல். நான் இந்த இடத்துல இந்த சமூகத்த சார்ந்து இருக்கேன். அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்பர்சனலோட கோல் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு அவரு. ஸோ நம்ம இருந்துட்டு இந்த கம்யூனிட்டில வாழணும்னா என்னன்னா, ஸ் அ இவரு சொல்ற ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கோல்ஸ் என்னன்னா, 1 இருந்துட்டு யாரையுமே காம்படிஷனா பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன மாரி. எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும். அப்புறம் 2வது செல்ஃப் சென்டர்ட். 10 பேர் இருக்கோம்னா, அந்த இடத்துல நான் இருந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். என்ன எல்லாருமே கிரேட்டா பார்க்கணும். என்ன இருந்துட்டு
ஓகே அசோக் பாரு இது எவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருக்கான், எவ்வளோ டிசிப்ளினா இருக்கான் அப்படிங்கிற மாரிலாம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது என்னன்னா, எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்துக்கோங்க. இப்ப சொன்னது எல்லாமே ஒரு சம்மரி மாரி தான் கொண்டு வருவாரு அவரு. ஸோ இந்த இடத்துல. ஸோ அந்த கம்யூனிட்டில வாழ்றதுக்கான ஒரு 3 ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணுங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாரி எல்லாருக்குமே அவங்கவங்க வொர்க் இருக்கு. அவங்க இத பார்க்கணுன்ட்டு. ஒண்ணு இருந்துட்டு யாரையுமே காம்படிஷனா பார்க்கணும். சாரி பார்க்கக்கூடாது. எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும். 2வது செல்ஃப் சென்டர்டா இருக்கக்கூடாது. பேசிக்கலி இத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாருன்னா, கிரேவிங் ஃபார் வேலிடேஷன் ஆர் கிரேவிங் ஃபார் ரெகக்னிஷன், அப்ரிசியேஷன்ற மாரி நெறைய பேசுவாரு இத பத்தி. 3வது அண்டர்ஸ்டாண்டிங் எவரிபடி ஹேவ் தேர் ஓன் டாஸ்க் அப்படிங்கிற மாரி. எல்லாருக்குமே அவங்கவங்க வொர்க் இருக்கு. இந்த ஒரு 3 ஃபீலிங் இருந்தா மட்டும் தான், உன்னால இந்த கம்யூனிட்டில எந்த ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்ளமும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற மாரி கொஞ்ச நேரம் பேசுவாரு. ஓகே. இந்த 3 ஃபீலிங்கும் உனக்கு வேணும்னா, உனக்கு மொதல்ல உனக்கு வேண்டிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதாவது சாரி ம் என்ன சொல்றது? ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ன்னு சொல்லலாம். அது என்னன்னா, இந்த 3 ஃபீலிங்கோட வாழணும்னா, மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையுமே காம்படிஷனா பார்க்காம ஃப்ரெண்டா பார்க்கறது. செல்ஃப் சென்டர்டா இல்லாம, அதாவது ஒரு அப்ரிசியேஷனுக்காக ஏங்காம இருக்கிறது. 3வது எல்லாருக்குமே அவங்கவங்க டாஸ்க் இருக்குன்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இதுக்கு வேண்ட முக்கியமான கீ ஃபேக்டர் என்னன்னா, இப்பதான் அவர் வந்துட்டு அந்த டாபிக்குக்கே வருவாரு. ஃப்ரீடம் அப்படிங்கிறாரு. ஃப்ரீடம்னா என்ன அப்படின்ட்டு அந்த யூத் கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இட் இஸ் லைக் ஒரு தைரியமா வாழ்றது. யார் என்ன நெனச்சா என்ன? நான் என்னோட லைஃப என்னோட வேல்யூ படி தான் வாழுவேன். அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் இருக்குல்ல அது. ஓகே. இது ரொம்ப சிம்பிளா நம்ம டே டு டே லைஃப்க்கு பண்ணணும்னா, ஆ நெறைய பேசுவாரு இத பத்தி. பட் நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா, அடுத்தவங்களோட வேலிடேஷன்க்காகவோ, அப்ரிசியேஷன்க்காகவோ வாழாதீங்க. அப்படிங்கிற மாரி ஒரே ஒரு இது மட்டும் சிம்பிளா சொல்லணும்னா. ஆ இது அகைன் நான் இப்போ ஒரு ரொம்ப நாளாவே நான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் இதே கிளப் ஹவுஸ்லலாம் கூட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது இது ஒரு சேஞ்சா நான் என்னோட லைஃப்ல பார்க்குறேன். இந்த கொரோனா டயத்துல கிளப் ஹவுஸ்லாம் பேசும்போது, ஓப்பனா சொல்லணும்னா, அப்பயும் நெறைய புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு இருந்துட்டு நான் இந்த புக் இதெல்லாம் பேசினது எப்படின்னா, யாராவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அந்த கொரோனா டயத்துல. ஓகே இத நம்ம பேசணும்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னா, சின்ன சின்ன விஷயம்லாம் கூட. ஓகே. நான் பேசும்போது யாருமே அத பத்தி கமெண்ட் பேசலன்னா ஃபீல் பண்ண டைம் எல்லாம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த டயத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ ஓ! நம்ம இருந்துட்டு ரொம்ப கீழ இருக்கோன்ட்டு நம்மள யாருமே பண்ண மாட்டாங்களா? ஏன்னா சில குரூப் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஐகான்ஸ், பிசினஸ் ஐகான்ஸ்லாம். ஸோ அங்கலாம் பேசும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நான் என்னோட லைஃப்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா தான் இருந்தேன். பட் ஆனா இந்த ஃபீலிங் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் உண்மையிலே உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த தைரியம் இல்ல எனக்கு அன்னைக்கு. யார் என்ன நெனச்சா என்ன? நான் என்னோட லைஃப்ப கரெக்ட்டா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த புக்க படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஃபீலிங் என்னன்னா, ஓகே 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து நம்ம இப்ப இங்க வந்துட்டோம். இப்ப நம்ம அந்த ஃபீலிங் குறைஞ்சிருச்சு. டே டு டே லைஃப்ல நம்ம பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கறதில்ல. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் மேபி எனக்கு இந்த புக் எனக்கு புடிச்சிருக்கோ என்னமோ! ஏன்னா நெறைய பேரு இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு புக்க பத்தி கேட்கும்போது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்ற ஃபீலிங் வரும். பட் டூ பி ஃபிராங்க் எனக்கு நான் ஸ்டார்ட்டட் டூ ஃபீல் லைக் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிற மாரிலாம் கொண்டு போவாரு. ஓகேங்களா? சரி ஓகே. கமிங் பேக் டூ தி புக். ஸோ இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு. பட் ஆனா டூவபிள். சாரி கேட்கறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிற மாரி தோணுது. ஆனா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம எல்லாருமே. அடுத்தவங்களோட வேலிடேஷன்க்காக எந்த ஒரு வொர்க்கும் பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட சாக்ரிஃபிகேஷனுக்காக எந்த ஒரு வொர்க்கும் பண்ணாதீங்க. அப்டின்ட்டு தான் இந்த புக்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எதையாவது நீ பண்ணணும் அப்டின்னா, அத நீ முதல்ல உனக்கு புடிச்சிருந்திருக்கணும். உன்னோட வேல்யூ சிஸ்டத்தோட ஒத்துப்போய் இருந்திருக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது அவர் என்ன பேசுவாருன்னா, இன்னொன்னு இருந்துட்டு, ஆ ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் அப்டின்ட்டு ஒரு கான்செப்ட் பேசுவாரு. எ இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி வருது? இந்த அடுத்தவங்களுக்காக நம்ம வாழும்போது, எப்படி இந்த ப்ராப்ளம் இந்த இன்டர்பர்சனல் நம்மள அஃபெக்ட் பண்ணுது, இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் அப்டின்ட்டு. நம்ம உடனே டக்குன்ட்டு எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா, அந்த
ஃபீலிங் சாரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் அது டக்குன்னு கனெக்ட் பண்ணுவோம். பட் இன்ஃபேக்ட் அந்த யூத்தும் அதே தான் கேட்பாரு. இஸ் இட் சம்திங் ரிலேட்டட் டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு? இல்ல அவர் இருந்துட்டு இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட்ன்ட்டு. ஸோ ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியருக்கு அவர் சொல்ற டெஃபினேஷன் என்னன்னா, பொறக்கும்போது எல்லாருமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸு நெறைய டிஃபெக்ட்டோட தான் பொறக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருந்துட்டு நடக்க முடியறதில்ல. ஒரு 2 வயசு, 2 1/2 வயசு ஆன பின்னாடி தான் இல்லன்னா ஒரு 1, 1 1/4 வயசுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன்ல. அந்த குழந்தைக்கு புரியுது. நான் 1, 1 1/4 வயசுல நான் நடந்தேன்னா கீழ விழுந்துருவேன்ட்டு. பட் கீப் ஆன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. இது ஒரு ப்ராசஸ். அந்த குழந்தைக்கு புரியிற ஸ்டேஜ் இருக்குல்ல. என்னால ஈஸியா நடக்க முடியாது. பட் ஆனா நான் நடந்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அந்த மைண்ட் செட் பேர் தான் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் அப்படிங்கிறாரு. இத இருந்துட்டு இந்த வேர்ல்டுல நடந்த எல்லா ஒரு சயின்டிஃபிக் குரோத்தோடவும் அத கனெக்ட் பண்றாரு. ஸோ ஒரு விஷயம் இது தப்பு, இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, அது ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர். அதுக்கப்புறம் பெர்சூட் ஆஃப் சுப்பீரியர் அப்படின்னு சொல்றாரு. அது டக்குன்ட்டு நம்ம சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸோட கொண்டு போகும். அது இருந்துட்டு அது கிடையாது. ஸோ ஓகே எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. என்னால நடக்க முடியாதுன்னு குழந்தைக்கு. பட்டு நான் நடக்கணுன்ட்டு அந்த ட்ரை பண்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் பெர்சூட் ஆஃப் சுப்பீரியர். ட்ரை பண்றது. சுப்பீரியரா ஆவறதுக்கு ட்ரை பண்றது. சரிங்களா? இப்ப இந்த மாரி 2 ஸ்டேஜ் இருக்கு. இதே 2 ஸ்டேஜ்ல இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர்ன்ற சிச்சுவேஷன்ல நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம, ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு முயற்சியும் நீ எடுக்காத சிச்சுவேஷன்ல. அந்த காம்ப்ளெக்ஸ் பேரு தான் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாரு அவரு. ஓகேங்களா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது டெஃபினெட்லி டேஞ்சரஸ். நம்ம எல்லாருமே அவனுக்கு என்ன சொல்றது? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவன் இப்படி, அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டு ரொம்ப டிஃபரெண்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு ஆள் உள்ள போயிட்டாங்கன்னா, வெளியில கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீ அந்த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் உனக்கு எப்ப இது முடியலன்ற அந்த ஸ்டேஜ் இருக்கோ, உன்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சுன்னா, யூ வில் கெட் இட் இன் த பெர்சூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறாரு. பட் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நீங்க ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா, ப்ராப்ளம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கலி நீங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போவீங்க. ஏன்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பீப்பிள் தான் அத மாஸ்க் பண்றதுக்காக, அவங்கள இருந்துட்டு ஒரு சுப்பீரியாரிட்டி பீப்பிள் மாரி காட்டிப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தெரியாதுன்னு ஒத்துக்கிறத விட நம்மள கேவலமா நெனைச்சுருவாங்க. ஆனா பீப்பிள் ஷுட் என்ன சொல்றது? அப்ரிஷியேட் மீ அப்படிங்கிற ஃபீலிங்ல என்ன பண்ணுவோம்னா, தெரிஞ்ச மாரி காட்டிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல. ஆனா அந்த 10 பேர்ல 4 பேருக்கு தெரியும், இவன் வளர்றான், இவன் விஷயம் தெரியாம பேசுறான் அப்படின்னுட்டு. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு இருந்துட்டு அந்த வேல்யூ கம்மியாகும். ஸோ அந்த வேல்யூ கம்மியாகும்போது ஒன்ஸ் அகைன் சைக்கிள் தான். அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி. ஸோ பேசிக்கலி ஒரு பெட்டர் வே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா, டெஃபினெட்லி தெரியலன்ட்டு நீங்க எப்ப ரியலைஸ் பண்றீங்களோ, அது ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி. அதிலிருந்து பெர்சூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டிக்கு போங்க. அதாவது கத்துக்க பாருங்க. தெரியலன்றத அக்செப்ட் பண்ணிட்டு கத்துக்க பாருங்க. 2வது நீங்க இத அப்படியே விட்டீங்கன்னா, அந்த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி வில் பிகம் எ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அத மறைக்கிறதுக்காக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போவீங்க. ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்காது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயும் உங்க ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்காது. பட் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி அதாவது உங்களுக்கு அது தெரியலன்ற சிச்சுவேஷன்ல உங்க ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும். சாரி. அந்த சுப்பீரியாரிட்டி அந்த பெர்சூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அத ட்ரை பண்ணும்போதும் அடுத்தவங்களோட உங்க ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும். அப்படிங்கிற மாரி போகும் இது. ஓகேங்களா? ஸோ இந்த பீயிங் இன் கம்யூனிட்டின்னு சொன்னேன்ல. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட அந்த இம்பார்ட்டன்ட் கோர் கோல் அப்படின்னா பீயிங் இன் கம்யூனிட்டி அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பீயிங் இன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாட் சீயிங் அஸ் என்ன சொல்றது? காம்படிஷன் இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாப்புல. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்திலாம் டீட்டெயிலா பேசுவாப்புல. பட் ஓகே. அப்ப நான் எப்படி தான் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறது அப்படின்னா, டெஃபினெட்லி அடுத்தவங்கள நம்மளால மாத்த முடியாது. பட் நம்மள நம்ம மாத்திக்க முடியும். அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ 3 விஷயத்துல மாத்திக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதாவது உங்கள ஏத்துக்கோங்க. நாட் செல்ஃப் அஃபர்மேஷன். இது கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்டையும் முடிச்சிடுறேன் என்னென்னன்ட்டு. 1 இருந்துட்டு செல்ஃப் அக்செப்டன்ஸ், நாட் செல்ஃப் அஃபர்மேஷன். வெரி கிளியரா சொல்லியிருப்பாரு இந்த வேர்ட் அவரு. 2வது எங்கன்னா, ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் அதர்ஸ், நாட் ட்ரஸ்ட். ஸோ இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கும், செல்ஃப் அஃபர்மேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கான்ஃபிடன்ஸுக்கும், ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாரி போகுங்க. ஃபைனலி ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இருந்துட்டு செல்ஃப் அக்செப்டன்ஸ், நாட் செல்ஃப் அஃபர்மேஷன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிட்டு, அத நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸோ, ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு இது எடுத்தேன்னா, அது இருந்துட்டு செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். பட் நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம, செல்ஃப் அஃபர்மேஷன் மட்டும் பண்ணிப்பேன். ஒரே இடத்துல உட்காந்து ஐ கேன் ஏபிள் டு டூ இட். ஐ கேன் பிகம் எ பெட்டர் பிசிக் பெர்சன். நான் நல்லா படிக்க முடியும் என்னால. நான் பெட்டர் ஜாப்‌க்கு போவேன். நான் ஒரு ரூ. 10,00,00,000 இன்னும் 2 வருஷத்துல சம்பாரிச்சுருவேன். அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது செல்ஃப் அஃபர்மேஷன். அ சரி நெறைய பேரு இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியல் டாபிக். ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். செல்ஃப் அஃபர்மேஷன்ங்கிறது எந்த ஒரு வேலையும் செய்யாம பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. இது பண்றது தப்புன்னு கிடையாது. நீ சொல்லிக்கோ. பட் ஆனா அதோட உன்னோட வொர்க் இருக்கான்னு பார்த்துக்கோ. நடந்துட்டு அதுக்கான வொர்க் நீ எடுக்கிறியான்றது செக் பண்ணிக்கோ. நான் டெய்லியும் காலையில எழுந்து ஒரு நோட் பேட எழுதி ஒரு 10 டைம் எழுதிக்கிட்டே இருக்கேன். நான் 2 வருஷத்துல ரூ. 10,00,00,000 சம்பாரிக்க போறேன். ரூ. 10,00,00,000 சம்பாரிக்க போறேன்னு சொல்லிட்டு, எங்கேயும் போகாம வீட்ல நான் டிவி பார்த்துட்டு, காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன்னா, டெஃபினெட்லி அது செல்ஃப் அஃபர்மேஷன். செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றது எனக்கு ரூ. 10,00,00,000 வேணும். இந்த ரூ. 10,00,00,000 வேணுன்றதுக்கு இந்த பிளான் நான் பண்ணுவேன். XYZ இங்க இன்வெஸ்ட் பண்ணுவேன். இவங்க இந்த பிசினஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரிலாம் ஒரு பிளான் இருக்கு. அதுக்காக நான் போறேன். இன்னைக்கு வெளியில போய் இந்த பிளான நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்றது செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறார். நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த கம்யூனிட்டில இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த மாரி பண்ணோம்னா, நம்மளோட மைண்ட் செட் மாறும். அந்த மைண்ட் செட் மாறுச்சுன்னா, ஆப்வியஸ்லி நம்மளோட ரிலேஷன்ஷிப் அடுத்தவங்களோட சேஞ்ச் ஆகும். அப்படின்னு அந்த செயின் ரியாக்ஷன் மாரி சொல்லுவாரு அவரு. இது 1. 2வது நமக்கு அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இருந்துட்டு யார் மேலயாவது ட்ரஸ்ட் வச்சிருந்திருப்போம். அதனால ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். அந்த இஷ்யூ உட்காந்துட்டு நம்ம அழுதுட்டு இருப்போம் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த இடத்துல அவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்ன்னு 2 விஷயம் பேசுறாரு. ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் அ எ ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து ஒருத்தங்கள நம்புறது. ஓகே இவன் என்னோட குளோஸ் ஃப்ரெண்டுன்னு நான் நம்புறேன். நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா, இவன் என் கூட நிப்பான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு பண்ணுவோம். அந்த பிரச்சனை வரும்போது அவர் நம்மள விட்டு போயிருப்பாரு. இல்லன்னா நம்ம நெனச்ச மாரி அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அப்ப இருந்துட்டு நம்ம அவர திட்டிட்டு உட்காந்துருப்போம். அவர்கிட்ட நம்ம கேட்டிருக்க மாட்டோம். "நீ நிப்பியா?" அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இதுக்கு இதுக்கு பேரு ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இது இன்னும் அவரு கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்றது எப்படின்னா, இந்த பேங்க்லாம் லோன் குடுப்பாங்கல்ல. ஃபோன் பண்ணி உயிர் எடுப்பாங்க. "சார் உங்களுக்கு ரூ. 5,00,000 லோன் ஆயிருக்கு. ரூ. 5,00,000 லோன் ஆயிருக்கு. ரூ. 6,00,000 லோன் கிடைச்சிருக்குன்ட்டு. நம்மளும் இருந்துட்டு ஓகே, நமக்கு வீட்ல ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருது. அப்ளை பண்ணோம்னா, அந்த டாக்குமெண்ட் சரியில்ல, இந்த டாக்குமெண்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு லோன இருந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருவானுங்க. ஸோ, இத அவர் வந்து ட்ரஸ்ட்டுங்கிறாரு. இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்துட்டு டெவலப் ஆகணும்னா, நெறைய எவிடன்ஸ் வேணும். நெறைய அந்த ஒரு செக்யூரிட்டி வேணும். அந்த செக்யூரிட்டியோட நீ ஒருத்தங்கள ஹேண்டில் பண்ணனா, அது ட்ரஸ்ட்டு. அதோட யாரையுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஹேண்டில் பண்ணாத. ஈவன் ஒய்ஃப் ஆகட்டும் சரி, குளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாலும், அம்மா ஆனாலும், அ இ அம்மானா கூட ஓகே, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டோட பார்க்காதீங்க, அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது என்னன்னா, அப்படியே ஆப்போசிட். எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இல்லாம, சரி ஓகே. இவன் என் நண்பன். நான் இவனோட இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணுவேன். இதுதான் என்னோட பிஹேவியர் ஸ்டைல். அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பரவால்ல. அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதுதான் கான்ஃபிடன்ஸ்ன்ட்டு. ஓகே. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அசோக். அப்ப நான் இருந்துட்டு என் நண்பன் என்ன ஏமாத்திட்டா கூட பரவால்ல. இல்லன்னா என்னோட ஆஃபீஸ் கலீக் என்ன ஏமாத்திட்டா கூட பரவால்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் செயிண்ட் இல்ல. அந்த பிலாசபர் செயிண்ட்டா இருக்கலாம். அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். இதுக்கு தான் அவரு சொல்ற ஒரு வழி என்னன்னா, ஆ நான் அவர் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி பத்தி பேசும்போது சொன்னாரு பார்த்தீங்களா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கு இருந்துட்டு அவர் யூஸ் பண்ற கான்செப்ட் என்னன்னா, "இட்ஸ் ஓகே டூ பி ஹியர்" அப்படின்னு சொல்றாரு. ஒரு டெர்மினாலஜி. ஓகே. நான் இந்த கம்யூனிட்டில, இந்த ஆஃபீஸ்ல நான் வொர்க் பண்றது இட்ஸ் ஓகே. அந்த மைண்ட் செட்டோட வொர்க் பண்ணுங்க. சேம் டைம் ரிப்பீட்டடா உங்களுக்கு இருந்துட்டு இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரேக்கேஜ் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆவறத விட, அந்த இடத்திலேயே இருந்துட்டு அத பத்தி டிஸ்டர்ப் ஆவறத விட, அந்த இடத்த விட்டு விலகிருங்க அப்படின்னுவாரு. ஸோ இத பத்தி ஒரு டீட்டெயிலா பேசுறது, ஆஃபீஸ்ல ஈஸியா இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ் போறது. ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபேமிலில ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்ஃபாக்ட் சாரி அவர் ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறது என்னன்னா, ஈவன் ஃபேமிலி ஓட கூட ஒரு லெவலுக்கு மேல முடியலன்னா, தேர் இஸ் நத்திங் ராங் அப்படிங்கிற மாரி செப்பரேட் ஆவறதுன்றது ஒண்ணும் தப்பே கிடையாது.
ஏன்னா நமக்கு இருந்துட்டு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் அவர் சொல்லுவாரு டெஃபினெட்லி ஆஃபீஸ்ல எடுக்கிற மாரி ஃபாஸ்ட் டிசிஷன் ஃபேமிலில உன்னால எடுக்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்டென்சிட்டி போய்க்கிட்டே இருக்கு, முடியல அப்படின்னும்போது தேவைப்பட்டா அந்த அந்த டிசிஷன நீ எடுக்க கத்துக்கணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்தா மட்டும் தான் உன்னால ஒரு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஸோ அ இதுக்கு அவரு சொல்ற வழி, இட்ஸ் ஓகே டூ பி ஹியர் அந்த இத யூஸ் பண்ணு. நான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த லெவல் வரும்போது அந்த டிசிஷன் எடுக்க கத்துக்கோ. இனி முடியாது. தப்பு கிடையாது. வேற ஒரு கம்யூனிட்டிக்கு போறதுன்றது தப்பு கிடையாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட கொண்டு போணும். 3வது ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இந்த ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, நீ எந்த ஒரு வொர்க் பண்ணாலும், யாருக்காவது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றியா? அப்படின்ட்டு யோசிச்சுக்கோ. ஏன்னா, நான் இது பிராக்டிகலா அகைன் யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு வொர்க் பண்ணும்போது, ஓகே இது பண்றதுனால இவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் அந்த வொர்க் பண்ணும்போது, அந்த வொர்க் பண்ணி முடிச்சதுமே எனக்கு கிடைக்கிற ஃபீலிங்கும், ஓகே இந்த வொர்க் நான் பண்ணா இவங்க என்ன பாராட்டுவாங்க, இவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம பண்ணும்போதும், எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஆக்சுவலி. 2 இடத்துலயுமே வொர்க் நல்லா பண்ணியிருப்பேன். 2 இடத்துலயுமே எனக்கு அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கும். அதுக்கான வேஜஸோ, சம்பளம் எல்லாமே கிடைச்சிருக்கும். பட் ஆனா, சில டைம் நமக்கும் தோணும்ல. என்னதான் மனுஷங்களா இருந்தாலும், சரி இந்த வொர்க் இவனுக்காக பண்ணுவோம் நம்மன்ட்டு. அந்த டயத்துல கிடைக்கிற ஹாப்பினஸ் எனக்கு கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். ஸோ, அதனால இந்த பாயிண்ட்ட நான் டெஃபினெட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபீலிங் எந்த வொர்க் பண்ணாலும், இதுல யாருக்காவது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கா? அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சுட்டு, அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த 3ம் சொல்லிட்டாரு. செல்ஃப் அக்செப்டன்ஸ், நாட் செல்ஃப் அஃபர்மேஷன். கான்ஃபிடன்ஸ், நாட் ரெஸ்ட். ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். செம்மையா இருக்குது கேட்கறதுக்கு எல்லாமே. பட் ஆனா, எல்லாமே ஒரு சாமியார் பேசுற மாரி இருக்கு, செயிண்ட் பேசுற மாரி இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா, இதுக்கு அவரு சொல்ற வழி ஆக்சுவலி இந்த புக்க அவரு தொடங்குறதே இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குவாரு. நான் இருந்துட்டு இது கடைசியா சொல்லணும்னு நெனச்சேன். அ ஏன்னா, என்னென்ன மாரி நம்ம வாழ்றோம், எதனால நம்மளால ஒரு ப்ராப்பரான வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட்டு. அப்படிதான் ஆரம்பிப்பாங்க அந்த டயலாக். நான் முன்னாடி கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வியூ பத்தி நான் கொஞ்சம் பின்னாடி பேசுறேன். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அந்த பார்ட் தான் இது. ஸோ பேசிக்கலி இந்த பார்ட் என்னன்னா, ஏன் ஒருத்தங்களால இந்த மாரி வாழ முடியறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆளு நாட் ரெடி டூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுக்கு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கான்செப்ட் என்ன சொல்றாருன்னா, எத நடந்தாலும் நீ இருந்துட்டு ஒரே நிமிஷம். சாரி. எத நடந்தாலும் நீ இருந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற அந்த ஹேபிட்ட கத்துக்கோ அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த உலகத்துல எதுவுமே அடுத்தவங்க மேல உன்னால ப்ளேம் பண்ண முடியாது. நீ அந்த அந்த மைண்ட் செட் டெவலப் பண்ணியே ஆகணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல இருந்துட்டு சண்டை போடும்போது என்ன பண்ணுவோம்னா, ஓகே அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நான் இருந்துட்டு இன்னைக்கு பிரிட்டோ சார் கிட்ட இத கமிட் பண்ணேன் இன்னைக்கு. நான் ஓகே. நான் இருந்துட்டு டியூஸ்டே மார்னிங் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில 5 மணிக்கு எழும்போது, நான் எப்ப 5 மணிக்கு எழுந்தாலும் இத்தன வருஷமா கிட்டத்தட்ட 10 வருஷமா, 11 வருஷமா எழுந்துட்டு இருக்கேன். பட் இப்பயும் 5 மணிக்கு எழும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப இருந்துட்டு ஒரு செகண்ட் தோணுச்சு. நம்ம இது வேற ஒரு நாளைக்கு வச்சிருந்திருக்கலாமோ? ஏன்னா நேத்து நைட் படுக்கவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 11, 11:02 அப்பன்ட்டு. ஸோ அடுத்த செகண்ட் எனக்கு வந்ததில்ல. இல்ல அட்லீஸ்ட் நீ இந்த உன்கிட்ட இந்த கண்ட்ரோல் நேத்து ஈவினிங் வரைக்கும் இருந்தது உன்கிட்ட. அட்லீஸ்ட் நேத்து ஈவினிங் சொல்லியிருந்தா கூட ஆரோக்கிய பிரிட்டோ சார் வேற யார்கிட்டயாவது பண்ணியிருப்பாரு. இனிமேட்டு இது தப்பா போச்சுன்னா, உன்னோட தப்பு தான் இது. ஸோ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஃபீலிங்ன்ட்டு அப்ப 5 மணிக்கு மைண்டுக்குள்ள வந்தது. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கமிட் பண்ற மாரி, கமிட் பண்றது முன்னாடி வரைக்கும் அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. பட் ஒன்ஸ் கண்ட்ரோல் கமிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கத்துக்கோங்க அப்படின்ட்டு. சின்ன சின்ன விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ மேபி இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருந்தா கொஞ்சம் கூட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம நடக்கவே நடக்காது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கத்துக்கிற அந்த ஒரு மனப்பான்மை வேணும். அது இருந்தா மட்டும் தான் இந்த ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்க்குள்ள அதாவது சாரி பீயிங் இன் கம்யூனிட்டிக்குள்ள போக முடியும்ன்ட்டு. ஓகே. ஏன் எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயப்படுறாங்க? இதோட அடுத்த செயின் ரியாக்ஷன் பார்த்தோம்னா, ஒரு மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாம வாழ ஆரம்பிச்சுட்டோம் நாம. இத வேற வேர்ட்ல சொல்லணும்னா, அந்த எமோஷனல் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்றோம்ல. ஸோ ஒரு பயம், ஒரு கோவம் இதெல்லாம் நமக்கு மேனேஜ் பண்ண தெரியாதனால, நம்ம இருந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்ல. ஓகே. என்ன பாஸ் என்ன திட்டப் போறாரு அப்டின்னும்போது ஒரு பயம் வரும். அந்த பயத்த நான் இருந்துட்டு எனக்கு மேனேஜ் பண்ண முடியாதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த வேலைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாம அந்த வேலைய பண்றேன். அப்ப என்னோட அதனால என்னால அந்த வேலைய இருந்துட்டு என்ஜாய் பண்ண முடியறதில்ல.
அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. நம்மளால ஏன் எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ட இருந்துட்டு மேனேஜ் பண்ண முடியலன்னா, நம்மள கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்ல. நம்ம இருந்துட்டு ராங் கோல்ஸ். நான் அவன மாரி இருந்திருந்தா என் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும். இந்த இடத்துல தான் இந்த வியூ ஸ்டார்ட் பண்ணுவாரு. நான் இருந்துட்டு அந்த எக்ஸ் மாரி பொறந்திருந்தேனா, என்னோட பாஸ் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு இருக்காரு. அதனால ஈஸியா ஒரு நேஷனல் ஹெட் ஆயிட்டாரு. ஸோ நான் அவர பார்த்துலாம் பொறாமப்பட்ட நாள்லாம் உண்டு. ஒரு அகைன் 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் எம்பிஏ படிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்ல. அந்த இடத்துக்கு ஈஸியா போயிருந்திருப்பேன்ல. அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்க தோணும். எம்பிஏ நான் அப்ப படிக்கலன்னா, நான் உண்மையிலேயே நெனச்சிருந்தா இப்ப படிச்சிருக்கலாம். நான் இப்ப படிக்கலன்னா, ஏன்னா எனக்கு இருந்துட்டு ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் லை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. இந்த பாயிண்ட்ட விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ ல லைஃப் லைன்னா நான் இருந்துட்டு எனக்கு நானே பொய் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டேன். அசோக், நீ எம்பிஏ படிக்கல. அதனால உன்னால நேஷனல் ஹெட் ஆக முடியல அப்படின்ட்டு. ஆனா லைஃப் லை என்னன்னா, எம்பிஏங்கிறது 1 வருஷம் கோர்ஸோ, 2 வருஷம் கோர்ஸோ, இப்ப நெனச்சா கூட என்னால படிக்க முடியும். அதுக்கு ஒரு 8,00,000 செலவாகுதுன்னா என்னால செய்ய முடியும். ஆனா நான் பண்றதில்ல. ஏன்னா எனக்கு உண்மைய சொல்ல போனோம்னா, இந்த ஆத்தர் சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு கோல் இருக்கு. அது என்னன்னா நான் எம்பிஏ பண்ணக்கூடாது. ஏன்னா நான் எம்பிஏ பண்ணா எனக்கு ரொம்ப பெயின் வரும். பெயின் வரும்னா நான் செலவு பண்ணணும். நான் நெறைய காலையில அப்புறம் என்ன சொல்றது, ஜாபையும் எம்பிஏவும் படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படிங்கிற இந்த தாட் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, இந்த தாட் ப்ராசஸ் இத இருந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மைண்ட் செட் இல்ல. இத அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால நான் இருந்துட்டு எம்பிஏ படிக்கல. ஏன்னா, சாரி, நான் நேஷனல் ஹெட் ஆக முடியல என்னால. ஏன்னா நான் எம்பிஏ படிக்கலங்கிற ரீசன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அவரு ஒரு கோவத்த பத்தி பேசுவாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஃபாக்ட் இது இருந்துட்டு புக்ல இருந்துட்டு ஒரு குழந்தைக்கும், அம்மாக்கும் போட்டிருப்பாங்க. நான் இந்த புக்க பத்தி வேற ஒரு நான் இந்த ஏதோ ஒரு புக்க படிச்சேன்னா, அத பத்தி இன்னும் நெறைய மத்தவங்களோட வியூலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். யூடியூப்ல. அந்த மாரி ஒருத்தரோட வியூ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அவரு சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பேருக்கு நடந்துட்டு இருக்கும். எனக்கும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இல்லன்னு சொல்லல நான். ஒய்ஃபோட பேசும்போது நம்ம இருந்துட்டு கோவமா சண்டை போட்டுட்டு இருப்போம். திடீர்னு நம்ம பாஸோ இல்ல வேற ஒரு ஃப்ரெண்டோ நம்மள மதிக்கணும்னு நம்ம ஆசைப்படுற ஒரு ஆள் இருந்துட்டு நம்மளோட ரியல் கலர் தெரியக்கூடாதுங்கிற ஒரு ஆள் கூப்பிடும்போது, அந்த கோவத்த விட்டுட்டு அவர்கிட்ட ரொம்ப சாஃப்ட்டா பேச ஆரம்பிச்சுருவோம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படின்ட்டுலாம். அந்த கோவம் மைண்ட் செட் இருக்காது. அந்த டோன் எதுவுமே எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம இப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒய்ஃபும் சரி, ஓகே, யார்கிட்டயும் இம்பார்ட்டன்ட்டா பேசுறாங்க. இப்ப நம்ம கத்தக்கூடாது அப்படின்னு அவங்களும் அந்த கோவத்த விட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த ஃபோன் முடிக்கிற வரைக்கும். ஆனா அந்த ஃபோன் முடிச்ச உடனே நானும் கத்த ஆரம்பிச்சுருவேன். அவரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு நம்ம சொல்ற ரீசன் என்னன்னா, எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு பொய்யி. உனக்கு கோவம் வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நீ எப்படி அந்த உன்னோட பாஸ் கூப்பிடும்போது அவ்வளோ பொறுமையா உன்னால பேச முடிஞ்சது. ஸோ கோவங்கிறது நீ உனக்கு எப்ப வேணுமோ, அப்ப நீ யூஸ் பண்ணிக்கிற. உன்னோட தப்ப இருந்துட்டு மறைக்கிறதுக்கு. அவன் கோவத்துல இத நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மைய சொல்லப்போனா நீ பண்ணிட்ட. அது உன்னால அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்காக நீ தேடுற ஒரு ரீசன் தான் இந்த எமோஷனல் டூல்ஸு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ அதனால இ அ இ இதோட கனெக்ட் பண்ற ஒரு அடுத்த விஷயம் என்னன்னா, நீ இந்த மாரி ஏதாவது ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு, எப்பயுமே நீ அன்ஹேப்பியா இருக்கிறதுல ஹேப்பியா இருக்கிற அப்படின்ட்டு. அந்த யூத் ஷாக் ஆயிடுவாரு. என்ன சொல்றீங்க? நான் அன்ஹேப்பியா இருக்கிறதுல ஹேப்பியா இருக்கிறேனான்ட்டு. உண்மைய சொல்லப்போனா நிதர்சனமான உண்மை, நீ இருந்துட்டு அன்ஹேப்பியா இருக்கிறதுல தான் ஹேப்பியா இருக்க. ஏன்னா, இந்த அன்ஹேப்பியா இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த எக்ஸாம்பிளோடவே கோட் பண்றேன். ஒரு எக்சர்சைஸ் பண்றது. நீ காலையில எழுந்து எக்சர்சைஸ் போறது தான் ஒரு ஹேப்பியான லைஃப் ஸ்டைல். பட் நீ எழமாட்ட. அதுக்கு நீ சொல்ற காரணம் என்னன்னா, "என்னால எழ முடியல. நேத்து நைட்டு டயர்ட் ஆயிடுச்சு. லேட்டா படுத்தேன்." இந்த காரணமெல்லாம் சொல்லிட்டு, நீ தூங்குறதுல ஹேப்பியா இருக்கிற. தூங்கிட்டு எழுந்ததுமே உன்னோட ஹெல்த் சரியில்லன்னும்போது அன்ஹேப்பி ஆவுது. ஸோ, அதனால உனக்கே தெரியாம நீ அன்ஹேப்பியா இருக்கிற லைஃப் ஸ்டைல சூஸ் பண்ணியிருக்க. அதுல ஹேப்பியா நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நீ இருந்துட்டு என்ன சொல்றது? உன்னால ஒரு ஹேப்பியா இருக்க முடியல. ஸோ, உனக்கு ஹேப்பியா இருக்கணும்னா, உன்னோட ஹெல்த் விஷயத்துல உன் லைஃப் ஸ்டைல நீ சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அந்த லைஃப் ஸ்டைல நீ நெனச்சன்னா இப்பவே பண்ண முடியும். பட் நீ அத பண்ணாததுக்கான காரணங்கள் தேடிக்கிட்டே இருக்கிற. ஸோ, அகைன் இது அடுத்தது அவரு சொல்றது எப்படின்னா, இந்த லைஃப் ஸ்டைல் கேன் பி சேஞ்ச்டு ஹியர் அண்ட் நௌன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. இங்க தான் அந்த வியூவ பத்தி கிளீனா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னன்னா, சிச்சுவேஷன் வியூ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஒரு ரைட்டர் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டுன்ற மாரி கொண்டு போவாரு. அந்த ரைட்டர் இருந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது சொல்லிக்கிட்டு இருப்பாராம். நான் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரைட்டர் ஆகணும். எனக்கு புக் எழுதுறது ரொம்ப புடிக்கும். நான் எழுத போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனா எழுதவே இல்லையாம்.
2 வருஷம் கழிச்சு கேட்டாங்களாம், "ஏங்க எழுதல?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு சொன்ன ரீசன் என்னன்னா, "காலேஜ் படிச்சுக்கிட்டு நம்மளால சரியா இத எழுத முடியல. இந்த வேலை ஒண்ணு கிடைக்கட்டும், செட்டில் ஆயிட்டு கிளீனா எழுதுறேன்" அப்படின்னாராம். அகைன் பை தி டைம் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேலை கிடைச்சதுமே மறுபடியும் 3 வருஷம் போச்சு. "இப்ப ஏங்க எழுதல?" அப்படின்னு கேட்டப்போ, "இல்ல, இல்ல இந்த வேலை கிடைச்சுட்டு ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு லைஃபு. அ ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு நான் எழுதலான்ட்டு இருக்கேன். இல்ல கல்யாணம்" அந்த மாரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாரு. ஸோ, அப்ப இவரே சொல்லுவாரு. ஆத்தரே சொல்லுவாரு. நான் அந்த ஃப்ரெண்ட இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அவரு எழுதியிருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டோம்னா, "இல்ல இப்ப எனக்கு குழந்தைங்க எல்லாம் பெருசாயிட்டுங்க. அவங்களோட இதுல பார்க்கணுன்ட்டு." இப்படியே முடியல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 55 வயசுல இருந்துட்டு, பெருசா தியாகம் பண்ண மாரி பேசுவாரு அவரு. அவரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, "இது என்னோட ஜாபு. நான் கொஞ்சம் டைம் இதுக்கு ஒதுக்கி டெய்லியும் 1 ஹவர் நான் ஒதுக்குனா, என்னால ஒரு ரைட்டரா ஆக முடியும்." அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம, 55 வயசுல நான் குடும்பத்துக்காக என்னோட ஆசையெல்லாம் விட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது பக்கத்துல இருக்கவங்களோட அந்த இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களால ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா, நீங்க அத எப்படி பார்க்கணும்னா, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஏன்னா 24 மணி நேரம்னா எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த 1 ஹவர் நமக்கு புடிச்ச ஒரு விஷயம் செய்றதுக்காக, நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கிற வரைக்கும், உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெஃபினெட்லி இது என்ன சொல்றது? பெட்டர் ஆக போறதில்ல. அது பெட்டர் ஆகாதனால ஆப்வியஸ்லி யூ ஆர் நாட் கோயிங் டூ பி ஹேப்பி அப்படிங்கிற மாரி கொண்டு போவாரு இந்த புக்க. ஸோ இதோட என்னோட இது முடிஞ்சுது. ஸோ பேசிக்கலி நட்ஷெல்ல சொல்லணும்னா, அ ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னா, நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்மள இம்ப்ரூவ் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, யார் என்ன நெனச்சா என்ன? அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்ட கொண்டு வந்துட்டாலே, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் பெட்டரா இருக்கும். அட் சேம் டைம் யாருக்குமே நம்மள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. ஸோ, அதனால நீங்க அத பத்தி யோசிக்காம, உங்களோட ஷார்ட் ஃபால்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அத இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம வந்தா, இட் வுட் பி பெட்டர் அப்படிங்கிற மாரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இந்த புக்க. தேங்க்ஸ் ஆரியபுரேட்டர் சார். முடிச்சுட்டேன். நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான பகிர்தல். தடைகளை தகர்த்தெறி என்ற ஒரு தலைப்பு. நம்முள் நிறைய நிறைய அனுமானங்கள், ஆ, நம்மை பற்றிய புரிதல்கள், நாம் நிறைய விடயங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வாறு இருக்கின்றன, நம்மை முன்னோக்கி நகர்த்துவதற்கான காரணிகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையாக இன்றைய நிகழ்வு இருந்தது. நிச்சயமாக நமக்குள் நாம் நம்மை பற்றி எப்பொழுதுமே பெரிதாக கற்பனை செய்து கொள்பவர்களாக, மற்றவர்கள் நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களாக நாம் நினைத்து கொண்டிருப்பது நமது இயல்பாக எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனால் அது வெளியளவில் பார்க்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு நமது மனதில் இடத்தை கொடுத்துள்ளோம், அதற்கான முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம் என்பதை உணரும் பொழுது அதற்கான புரிதல்கள் எப்பொழுதுமே மாற்றம் பெறும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் நிறைய நிறைய அங்கீகாரங்கள், ஒவ்வொன்றிற்காக இயங்குவது, சின்ன சின்ன விடயங்களை நம்மை பாராட்டி விட மாட்டார்களா, கொண்டாட மாட்டார்களா என்று இயங்குவது, இது போன்ற விடயங்கள் நிறையவற்றை நமக்குள் நாம் தகர்த்தெறியும் பொழுது நமது வாழ்வியல் பாதை என்றென்றுமே மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நிறைய நிறைய கருத்து பகிர்தலோடு இன்றைய அவையை அசோக்மணி அவர்கள் அலங்கரித்தார்கள். அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். நற்சொற்களை நமது வாழ்க்கையில் அங்கமாக மாற்றும் பொழுது வாழ்க்கை என்றுமே மிக சிறந்த ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. இன்று தடைகளை தகர்த்தெறிவோம் வாயிலாக நிறைய நற்சொற்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். நாளை நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான நாளை நமது தளத்தில் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வியாழனன்று, ஆரோக்கிய வியாழனன்று
அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு மிக்க நன்றி. அருமையான கருத்துக்கள் கொண்ட அந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படிங்கிற ஒரு புத்தகம், தடைகளை தகர்த்தெறி அப்படிங்கிறத பத்தி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டார். இந்த புத்தகம் அப்படிங்கிறது கரேஜ் டு பி டிஸ்லைக்டு எழுதினவங்க ஜாப்பனீஸ் எழுத்தாளர்கள் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதுல ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு. இதுல ஒருவர் ஒரு இளைஞர், இன்னொருத்தர் ஒரு கவுன்சிலர்னு வச்சுக்கலாம், இல்ல சைக்காட்ரிஸ்ட் இல்ல சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி 2 பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த புத்தகம். அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, இந்த மாதிரி அதன் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை ஆத்தர் கொடுத்திருக்காங்க. நம்ம தனி தீவுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால யாரை பத்தியும் நினைக்காம இருக்க முடியாது. யாரை பத்தியாவது எதைய பத்தியாவது நம்ம யோசித்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாரோடையுமே ஒரு கனெக்டடா தான் இருக்கும். மனிதர்களோட நமக்கு எப்பவுமே ஒரு கனெக்டடா தான் இருக்கும். இந்த மாதிரி கனெக்டடா இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் நிறைய சிக்கல்களும் வாழ்க்கையில வருது. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமாக தான் நிறைய பிரச்சனைகளும் வருது. இத 3 விதமா நம்ம பார்க்கலாம். ஃபேமிலி அளவுல, சோஷியல், அதாவது வேலை செய்யற இடங்கள்ல, நம்ம சமூகத்துல, ஃப்ரெண்ட்ஸ் அளவுல, இதுல எல்லாத்துலயுமே ஒரு டாஸ்க் இருக்கும். அதுல ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா வகையான சிக்கலுக்கும் காரணம் அந்த ஒரு மனிதரோட இப்ப இன்னைக்கு காலையில எழுந்தோடனே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் யோசித்தேன்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஏதோ ஒரு மனிதருடன் உருவான ஒரு சிக்கலா இருக்கலாம். அந்த சிக்கல்னால அந்த உறவு கெட்டுடுமோ, இல்ல அதை எப்படி மேம்படுத்துறது, அதனாலதான் அந்த பிரச்சனை சரியாகும். இப்படிதான் நம்ம யோசிப்போம். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மனிதருடனான ஒரு தொடர்பு, ஒரு உறவுதான் காரணமாக இருக்க முடியும். நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் இப்படி எதை எடுத்தாலும் எந்த உறவுகளுக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். அது சில சமயம் ஒரு சில மனிதர்களை நம்ம நண்பர்களை நம்ம சந்திக்க மாட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திப்போம், வருடங்கள் கழிச்சு சந்திப்போம். ஒரு சிலரை தினம் சந்திச்சால் கூட அந்த நட்போட ஆழம் அப்படிங்கிறது இருக்காது. சந்திக்காவிட்டாலும் அந்த ஆழம் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கும். வேலையில நம்ம பெரும்பாலும் நிறைய பேரை போட்டியா நினைப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை பத்தி நம்ம ஒரு பிம்பம் வச்சிருக்கோம். எதிர்க்க இருக்கவங்க நம்மளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிறது அந்த அளவு மட்டும்தான். அதற்கு மேல நம்ம எப்பவுமே நம்மளை போட்டியா நினைக்கிறவங்க பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி போட்டி மனப்பான்மை வருது அப்படிங்கும்போது அந்த நட்பு அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. 2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப், வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். அதாவது ஹரிசான்டல்ல சொல்ல போனா எல்லோருமே சமம். ஒரு பிளேட்ல இருக்க மாதிரி எல்லோருமே சமமா இருக்கும். ஒருத்தர் முன்னா போலாம், பின்ன போலாம், ஆனா சமதளத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வெர்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஏணி மாதிரி. நமக்கு கீழே 2 பேர் இருக்கலாம், மேல 2 பேர் இருக்கலாம். அப்ப இது இப்படி மேல கீழே அப்படின்னு யோசிக்காம சமமா இருக்கும். இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க மேனேஜரா இருக்காங்க, நான் வேலையில இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு டாஸ்க், ஒரு வேலையை மட்டும்தான் நமக்குள்ள பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணுமே ஒழிய அவங்க மேல இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை அது சரி கிடையாது. இப்படி சமமாக இயங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த இன்டர்பிரேஷனல் ஸ்கில்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அதோட நம்மளோட கோல், நமக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சியம் அப்படின்னு இருக்கும். அது என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டோம்னா, பீயிங் இன் த கம்யூனிட்டி அப்படிங்கிறது. கம்யூனிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்சம் அளவு எடுத்துக்கலாம், குடும்பம், நண்பர்கள், வேலை செய்யற இடம், இப்படி எதை வேணாலும் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல நம்மள சேர்த்திக்கிறாங்களா, அதுல நம்ம ஒரு பார்ட்டா இருக்கோமா அந்த இடத்துல அப்படிங்கிறதுதான். நம்ம அந்த ஒரு பிலாங்கிங்னஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒருவேளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்துல நம்மள தவிர்த்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய சிக்கலாக மாறுகிறது. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளை பத்தி ஒரு வேலிடேஷன், அப்ரிசியேஷன் இதெல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை, ஒரு பாராட்டு தேவை அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு போட்டி மனப்பான்மையும் வருகிறது. நம்ம ஒரு
ஃபீலிங் இன்ஃபீரியர் அப்படிங்கிறத பத்தி, ஃபீலிங் சுப்பீரியர் இத பத்தியும் சொன்னாரு. சில சமயம் நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கும்போது, நம்ம அதுவே ஒரு சுப்பீரியர் ஃபீலிங்கா போயிடுது. சில சமயம் செய்ய வேண்டிய விஷயங்கள செய்ய முடியலனா கூட நம்ம ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங்க்கு வந்துடுறோம். அந்த இன்ஃபீரியர் ஃபீலிங்க மறைக்கிறதுக்காக சில சமயம் நம்ம நான் எல்லார விட பெரியவன் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சிக்கல்களுக்கும் அ காரணம் நம்மளுடைய மனநிலைமை. அத நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத தாண்டி அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இத செய்யப் போறேன் அப்படின்றத நான் இப்படிதான்றத ஏத்துட்டு அடுத்து என்ன செய்யப் போறேன்னு யோசிக்கிறத தாண்டி, நான் இப்படி இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதேபோல் மற்றவர்கள் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். ஆனா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. இது எல்லாமே ஆம் அ இருக்குது. பிரச்சனைகள் அந்த உறவுல இருக்கு அப்படிங்கும்போது, அந்த உறவிலிருந்து வெளிய வர்றது கூட சரியானது தான். ஏன்னா தொடர்ந்து அது சிக்கல்லயே இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு அந்த உறவு சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது நம்ம மனநிலைக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கை, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும்போது தான் வருது. ஒரு ஒரு சின்ன விஷயங்களா இருக்கட்டும், தினமும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நான் ஒரு எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அத தாண்டி நம்ம மற்றவர்கள் மேல இதனால தான் நான் படிக்கல, இல்ல இதனால தான் நான் மேனேஜர் ஆக முடியல, குழந்தைங்கள பார்த்துக்கிறனால நான் படிக்க முடியல. இப்படி நம்ம காரணங்கள சொல்லும்போது, மற்றவர்கள் கூட இருக்க அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. கோபம் கூட நமக்கு வரும். இதனால கோபம் வருதுன்னா கூட அதையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். ஏன்னா, நம்ம வீட்ல ஒரு கணவன், மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தா கூட வேற ஒருத்தவங்க வராங்கன்னா, நம்ம கோபத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிப்போம். ஒரு ஃபோன் வந்தா கூட அமைதியாயிடுவோம். அப்படின்னா நம்மளால கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அர்த்தம். அதையும் தாண்டி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கத்துறோம்னா, நம்ம கத்த நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஒரு ஹேப்பியா அன்ஹேப்பியா இருக்கிற சூழ்நிலையவே நம்ம ஹேப்பின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், எந்திரிக்க முடியலன்னா கூட தூங்குறது தான் அதுல நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸ பார்க்குறோம் அப்படிங்கிறத சொன்னாரு. பொதுவா இந்த அ இந்த விஷயங்கள்ல ஒரு அந்த பிலாங்கிங்னஸ் டூ த கம்யூனிட்டின்னு சொன்னோம் இல்லையா? எல்லோரும் நம்ம ஒரு அந்த சமுதாயத்துல நம்மளும் ஒருவர் அப்படின்ற நம்ம நினைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள எல்லாம் தகர்த்தெறியணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் மிகவும் அழகாக சொன்னாரு. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது, நிச்சயமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளும் பிலாங்கிங்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அ தகர்த்தெறிய வேண்டிய விஷயங்களையும் ரொம்ப அழகா எடுத்து கூறிய அ அசோக்மணி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வள்ளி. இன்னைக்கு அசோக் அவர்கள் குறிப்பிட்டதுல நிறைய விஷயங்கள் நம்மளே திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் சொன்னாங்க. நம்ம எது நடந்ததுனாலும் நம்மளை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்து மேலேயும் காரணம் செலுத்துறதும் அப்படியே ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கிறதும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபப்படுறதை பத்தி ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தார். நம்ம கோபம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் கோவப்படுறோமா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாரி. நம்மளுக்கு எதிர யார் இருக்காங்களோ அத பொறுத்து தான் அந்த கோபத்துடையோட அளவே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. அதேபோல நம்ம எல்லாத்துக்குமே நம்மளால முடியும். ஆனாலும் நம்ம அதுக்கு ஒவ்வொன்னும் காரணம். இப்ப காலையில எந்திரிச்சு நேரமே எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறதாகட்டும், அதுபோல ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு குறிப்பிட்டு சொன்னாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கே இருக்கும் தடைகள். ஆனா அது நம்ம தடை அப்படிங்கிறதே நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பாயிண்ட் வந்து நம்மள பத்தி மத்தவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு மாயை நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். அது ம் எல்லாருமே நம்மள பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற மாரியோ என்னமோ அந்த இது இருக்கு. அதெல்லாம் நினைக்காம நம்ம எப்படி நம்ம பாதையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில இருந்தும் அந்த புத்தகத்துல இருந்தும் வந்து ரொம்ப அழகா அசோக் எடுத்துக்காட்டுகளா சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றிங்க அசோக். மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். உங்களோட அனுபவங்களையும் இல்ல இந்த புத்தகத்துல இருந்து எடுத்துக்கிட்ட கருத்துக்களையும் பகிரலாம். நிச்சயமா அந்த கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருது. நமக்கு தெரியும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல. அத வந்துட்டு விட்டுர்றோம். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நேரங்கள்ல இந்த மாரி பல நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சு அத நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே அது ஒரு ஆ நிறைய சிக்கல்கள தவிர்க்கலாம் அப்படின்னு தோணுது.
நன்றி அனைவருக்கும். வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா அருள் சேவியர் சார் நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல ஒரு புக்கு, நல்ல அருமையா அசோக் மணி அவர்கள் நல்லா தொகுத்து மதிப்பறை மாரி வழங்கினாரு. இதுல அந்த ஒரு இது சொன்னார், இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு ஒரு உதாரணமா அந்த குழந்தை அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்த நெட்வொர்க் கொஞ்சம் சரியில்லை ஆக்சுவலா. ஒரு குழந்தை எந்திரிக்கும் போது கீழே விழுந்து விழுந்து விழுந்துதான் எந்திரிக்குது. அப்புறம் அதுக்கும் இந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ஏதோ ஒண்ணு விளக்குனாரு. அதை ஒரு தடவை சொன்னா நல்லா இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அத அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சார் ஏதோ நான் ஒன்று சொன்னாரு. அதான் சார் நான் இந்த புக்கு இப்போ மறுபடியும் கன்க்ளூட் பண்ணணும்னா நான் இந்த பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது அதுதான். பிகாஸ் சேஞ்ச் அடுத்தவங்களோட வராது, டெஃபினெட்லி நம்ம கிட்ட தான் கொண்டு வந்தாகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும் சார். என்கிட்ட இந்த குறை இருக்கு அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். நான் எதுக்கு குழந்தையோட எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, குழந்தை கீழே விழும். அப்போ குழந்தைக்கு தெரியும் நான் நடக்க ஆரம்பிச்சுன்னா கீழே விழுன்ட்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால நடக்க முடியுதுன்ற மாதிரி அந்த ஆத்தர் சொல்லுவார். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கும்போது இருக்கிற ஸ்டேஜுக்கு பேர் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்றாரு. இந்த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டியிலேருந்து நம்ம கொண்டு போக வேண்டிய ஸ்டேஜோட பேர் என்னன்னா, பெர்சியூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறாரு. அதாவது நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கீழே இருக்கேன், பட் நான் இதில் டெவலப் பண்ணிக்கணுன்ற நினைக்கிற அந்த ஃபீலிங் தான் பெர்சியூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டிங்கிறாரு. ஆனால் அந்த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டியை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல், ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு டெவலப் பண்ணிக்காமல் விட்டோம்னா அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஆகிடும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த வேர்டே காம்ப்ளெக்ஸ். அவர் அந்த ஃபிலாசபரும் அதே தான் சொல்லுவார். காம்ப்ளெக்ஸ்னாலே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான், அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த காம்ப்ளெக்ஸை மாஸ்க் பண்ணுறதுக்காக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடுவாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியலன்ட்டு என்னால் காட்டிக்க முடியலன்னா ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணுவேன், 10 பேருக்கு முன்னாடி அதை காட்டிக்க மாட்டேன். நான் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிப்பேன். அப்போ நம்மள ஒரு ஜோக்கர் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஓப்பனாக சொல்லலைன்னா கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த சைக்கிளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுதுங்களா சேவியர் சார்? இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சது. அதுக்கு உதாரணமா நீங்க கிளப் ஹவுஸ்ல நீங்க பெரிய தளங்கள்ல நீங்க பேசும்போது கூட பிசினஸ் பீப்புள்லாம் இருக்கும்போது நம்ம பேசுறது ஒரு அங்கீகாரமா, அது அந்த நான் அந்த சொன்னது உதாரணம். என்னன்னா, அந்த ஒரு வேலிடேஷன் எல்லாருக்குள்ளே இருக்கும்ல, ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளை பாராட்டணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு ஒரு ஸ்டேஜில். நம்ம பெரிய இதுலலாம் பேசும்போது நம்மளை இப்போ நான் அதை பேசிட்டு யாராவது பேசும்போது என்னை பாராட்டலைன்னா எனக்கு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாது. அதோட இது கனெக்ட் பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அது வேற ஒரு விஷயத்துக்காக சொன்னேன் நான். பேசிக்கலி அது என்னன்னா, நம்ம அடுத்தவங்களோட பாராட்டுக்காக வாழக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த மாதிரி அந்த பாராட்டுக்காக வாழும்போது அந்த பாராட்டு கிடைக்கலன்னா நமக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கெடுக்குது. நான் இதை பண்ண அவனுக்காக அவன் என்னை பாராட்டல அப்படின்ட்டு நீங்க ஒரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அப்போ அவருக்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெடுதுன்றத மாதிரி சொன்னேன். அதனால பாராட்டுக்காக வாழாதீங்க அப்படின்னு சொன்னேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே தடைகளை தகர்த்தெறிவோம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அரிய பல கருத்துக்களை எடுத்து உரைத்து சென்ற அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்பொழுது உள்ள சமூக வாழ்க்கையில் தினமும் நடைபெறக்கூடிய இந்த வாழ்வியல் பயணங்களில் நாம் தடைகளை தகர்த்தெறிந்து எப்படி நாம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய உளவியல் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை நம்மிடையே அழகாக எடுத்துரைத்த ஐயா அசோக் மணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கடைசியில உரையாடல் பண்ண அந்த பாராட்டுகள்,
நம்மை பாராட்ட வேண்டும், நம்மளுடைய செயல்களுக்கு மற்றவர்களிடத்திலிருந்து பாராட்டு வர வேண்டும் என்று மனம் இயங்குவது ஒன்று, அது இயல்பான ஒரு விஷயம். அது ஆரம்ப கட்டத்தில் அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய செயல்கள் வீரியமாகும் போது, நல்ல நல்ல செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அற்புதமான உரை ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து தங்கள் இது போன்ற நிகழ்வினை பயனுள்ள வகையில் இந்த சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக் மணி, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ்ங்க. அதே தான் நானும் மறுபடியும் சொல்லணும். இப்போ அருள் சேகர் சார் சொல்லும்போதே இதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாற்றம், அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சு. இன்ஃபேக்ட் இந்த புக்கில் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவார். நம்ம இருந்துட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நடந்துட்டுருப்போம். ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட வச்சுக்கோங்க. நான் இது இப்படி பார்த்தேன்னா, ஓகே, நான் இந்த புக்கு படித்தேன், இந்த மாதிரி 4 புக்கு படித்தேன், 4 பேர்கிட்ட பேசினேன், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது, அதனால் நான் சேஞ்ச் ஆனேன். இதே மாதிரி எனக்கு ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால் சேஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளோட மட்டும்தான் இருக்கணும். அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா எதிர்பார்த்தோம்னா அந்த சேஞ்சு சீக்கிரமாக உடஞ்சிரும். நான் சேஞ்ச் ஆகிட்டேன், அவங்க இருந்துட்டு சேஞ்ச் ஆகலன்ட்டு. ஸோ அந்த சேஞ்ச் எங்கேருந்து கொண்டு வரேன்னா, அது செல்ஃப் அக்செப்டன்ஸில் இருந்து, எனக்கு இது முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம்னா அதோட தான் எல்லாமே கனெக்ஷன் ஆகும். ஸோ பேசிக்கலி அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் இருந்தாலே போதும், நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த புக்கில் இன்னொரு சொல்கிற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு இந்த சைக்காலஜி நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணுன்னா உங்களோட ஏஜில் பாதி வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு 43 வயசு அப்படின்னா, கணக்குக்கு நான் இந்த சைக்காலஜி மொத்தமாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கற்றுக்கணுன்னா 20 வருஷம் எடுத்துக்கணும். அதாவது 60 வயசுல தான் என்னால் இது கம்ப்ளீட்டாக இது கற்றுக்க முடியும். இல்லைனா ஓகே, இது மறக்காமல் வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் 20 வருஷத்தில் நான் இது பண்ண முடியுன்ற மாதிரி போகும். ஆனால் யங் ஏஜில் 20 வயசில் ஒருத்தங்க இந்த சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க 10 வருஷத்தில் கற்றுப்பாங்கன்ட்டு. ஸோ இதில் நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னா, யங் ஏஜ்லேயே இது யாராவது குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணலாம் எதிர்காலத்துக்கு. ரெண்டாவது என்னென்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு நாள் இது நடக்காது, நம்ம ரொம்ப நாள் இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், மறக்காமல் அந்த நெவர் கிவ் அப்புங்கிற ஆட்டிடியூடோட கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஆரோக்கிய பிரட்டர் சார். மிக்க நன்றிங்க அசோக். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். அதில் அந்த கருத்துக்களை எளிமையாக எல்லோருக்கும் புரியிற அளவில் எடுத்து சொன்னதற்கு மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு காசி ஆறுமுகம் அவர்களின் திரைவள்ளுவர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.